உதயம் தேட்டர் வந்து ஒரு 40 வருஷ காலமாக குறைஞ்சபட்சம் இருக்குது. நாங்களாம் சின்ன வயசுல இந்த உதயம் தேட்டர் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அசோக் நகர்ன்ற சொல்றதோட அசோக் பிள்ளைன்னு சொல்றதோட உதயம் தேட்டர் தான் சொல்லுவாங்க. ஒரு குறிப்புக்கு அதான் சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ அதை இடிக்கிறாங்கன்னு சொல்லும் போது மனசு கஷ்டம்தான். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இடிச்சாங்க, இடிக்கல இன்னும், இடிக்க போகிறாங்க. எதுவும் வேறு ஏதோ ஒரு ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஏதோ வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ கீழம்பாக்கம் மாற்றிட்டாங்க. இப்போ அது மாதிரி இப்போ உதயம் தேட்டரை வந்து இப்போ இடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. ஆனால் இது எனக்கு அது எப்படி நடைமுறையில் என்ன செய்ய போகிறோம் அதுவும் தெரியல. இந்த சிடி அந்த இதெல்லாம் வந்துட்டதுனால அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுறதுனால அவங்க அது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு லேண்ட்மார்க்கு வந்து இனிமேல் உருவாகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது போயிட்டாலும் கூட அந்த லேண்ட்மார்க்கு மக்கள் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. இப்போ தேட்டரு ஒவ்வொரு தேட்டராக மூடிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ வந்து வர இது வந்து ஓடிடின்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து கொண்டு வந்து புதுசாக கொண்டு வராங்க. மோஸ்ட்லி இப்போ வரவங்க எல்லாமே மக்கள் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா ஒரு 1000 ஒரு 3 பேர் 4 பேர் இது பண்ணால் 1000 1500ன்னு செலவாகுது. அதனால் மக்கள் படம் பார்க்குற குறைச்சிட்டாங்க. டிவியே ஓடிடின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வேறு உதயம் தேட்டர்ன்றது பாரம்பரியம் மிக்க தேட்டர். அந்த காலத்துலேருந்து ரஜினி படம்லேருந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆகிற தேட்டர். அவங்க இதே வந்து அழிகிறதுன்றது மூடுறாங்கன்றது நமக்கு வருந்தத்தக்கது. சினிமா இதுக்கு வருந்தத்தக்கது. இதுக்கு காரணம் என்னென்னா நடிகர்களுடைய சம்பளம் வந்து கம்மி பண்ணணும். அது மாதிரி எடுக்கிறவங்க இப்போ நல்ல நல்ல கதைகள் எடுக்கணும், எடுத்து கொண்டு வரணும். மக்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணதுக்கு விளம்பரத்துக்கு அதை செலவு பண்ணலாம். பழைய இது இருக்குன்றது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போ தான் டிஜிட்டல் ஆகி போச்சு சார். எல்லாருமே டிஜிட்டல்னு ஆகும்போது இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு ஆகி போச்சு போறதுக்கு எல்லாமே போயிடுச்சு. சுத்தமாகவே பழசுன்றது இப்போ கிடையாது. எல்லாமே புதுசு தான் வச்சுங்களேன். இப்போ அது மாதிரி தான் நடந்துனுக்குது. உங்களுக்கு எதுவுமே வந்து டிஜிட்டல் முறையில் எல்லாமே வந்துச்சு இப்போ. அதனால் இப்போ யார் இப்போ உங்களுக்கு பழசெல்லாம் பார்த்துக்கிறாங்க? போகிற காலத்தில் நம்மளும் அது மாதிரி கற்றுன்னு போக வேண்டியதான். இப்போ அது மாதிரி ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு அசோக பில்லர்னு சொன்னாவ அசோக பில்லர் வந்து முன்ன கட்டிருந்து உதயம் தேட்டர் பின்ன கட்டிருந்து. இப்போ வெளியூர்லேருந்து வராங்க, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை வர டிஸ்ட்ரிக் எல்லாம் இது சென்ட்ரலான இடம். உதயம் தேட்ரு அப்புறம் ஃபஸ்ட்டு தேட்ரு சென்ட்ரல் தேட்ரு தான். அதுதான் பேர். அதுதான் இறங்குறது பஸ் ஸ்டாப்பு. இப்போ ஜனங்க வர போக்குவரத்து இப்படி போனாலும் என்ன இப்போ இது இங்கே போனாலும் இதுதான் வருவாங்க. ஆவடி இப்போ வெளியூர் இப்போ ஆவடி தாம்பரம் போகிறாங்க உதயம் தேட்ரு. சென்ட்ரல் போகிறாங்க எக்கும்போர் உதயம் தேட்ரு அப்படின்னு ஒரு பேர் பண்ணி உலகம் அது. அது இப்போது வந்து இடிச்சிட்டா கூட அது ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி எதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதே உதயம்ங்கிறது கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் அது இயற்கையினுடைய இதுதான். இப்போ உதயம் தேட்டரே அது கட்டினே மால் கட்டினாக்கணும் ஆதிகாரம் பேர் அதுதானே உதயம் தேட்ரு அசோக் பில்லர். இப்போ நம்ம அப்பா அம்மா பேர் ஃபஸ்ட்டு என்ன பேர் வைக்கிறாங்க அதுதான் வரும். நாம் 1000 பேர் வச்சுக்கலாம், அதுதான் வரும். உதயம் தேட்டரோட பேரை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா இது அது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து படம் பார்த்து இப்போ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் அந்த தேட்டரை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. இல்லை இது வந்து மெட்ரோலாம் இப்போ வந்தது தானே. இப்போ 2-3 வருஷமாக மெட்ரோலாம் இப்போ வந்தது தான். அதனால் உதயம் தேட்டரை மறக்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. விற்கிறாங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. பாவம் அவங்க எவ்வளோ காலமாக 45 வருஷம் 50 வருஷமாக வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 47 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. 47 வருஷமாக அது இருக்குது. இப்போ விற்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தான் மனசு கஷ்டம் இருக்கும். அதாவது உதயம் தேட்டர் இப்போ எதை எடுத்தாலும் அசோக் பில்லர்ன்றதை விட உதயம் தேட்டர், காசி தேட்டர் இப்படி தேட்டர் சொன்னாதான் தெரியும். ஆனால் இதை வந்து உதயம் அந்த அளவுக்கு பாரம்பரியமான ஒரு இதை வந்து எல்லா கலைஞர்களும் வந்து இந்த தேட்டரை படம் பார்த்துருப்பாங்க, நிறைய வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அதை வந்து நம்ம இது வருங்கால அதாவது இப்போ உள்ள சினிமா கலைஞர்கள், அதாவது பெரிய பெரிய நடிகர் ரஜினி, கமல், விஜயகாந்த், விஜய் இவங்க சூர்யா இவங்கெல்லாம் வந்து தான் சம்பளத்தை குறைச்சி இது பண்ணி கொஞ்சம் வாழ வைக்கணும். ஆனால் இது உதயம் தேட்டருன்றது வந்து இது தேட்டரை எடுத்தாலும் இந்த இடத்துக்கு உதயம் தேட்டர்ன்றது தான் நிற்கும், காலத்துக்கும் அழியாது. அந்த இடத்த வந்து வேற ஒருத்தர் வாங்கியிருந்தாலும் கூட அந்த ஒரு புராதனமான ஒரு நேம் அவங்க வச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும்.
இனிமே எந்த பில்டிங் வேணா கட்டுங்க, அந்த நேம் ஆமாம், அந்த நேம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து உமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருந்து உமா தியேட்டரு, இப்போ உமா தியேட்டரு இதுவாகிடுச்சு, வீடுங்கள்லாம் வந்துடுச்சு. அப்போ அதுக்கு உமான்னு தான் வச்சுருக்காங்க பேர். அந்த மாதிரி இது வந்து அந்த பேரை வந்து அவங்க யார் வாங்கியிருந்தாலும் வேறு யாருன்னா தேர்ட் பார்ட்டி யாருன்னா இருந்தால் அந்த பேர் வைக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. தேட்டர் இருக்குதுன்ட்டு எல்லாரும் வருவோம் பார்ப்போம், எங்கள் பேரன் பேத்தி எல்லாரும் வருவோம் பார்ப்போம். இப்போ தேட்டர் இல்லைன்னு சொல்ல என்னான்னு தெரியல. அது இருந்ததுனால மக்கள் நிறைய பேர் கீழே புடச்சிக்கிட்டு இருந்தாங்க. வர்ற மக்கள் போகிறவங்கலாம் நல்லா டிஃபன் சாப்பிட்டு இது பண்ணி ஒரு வியாபாரம் ஓடிட்டு, அது எடுத்ததுனால நம்ம எங்கே இருக்கு பாதிப்பு தான், எல்லாருக்கும் பொதுமக்கள் பாதிப்பு தான். அது உதயம் தேட்டரே எடுத்தா கூட அது உதயம் தேட்டர்னு தான் சொல்லுவோம். வேறு ஃப்ளாட் கட்டிட்டாலும் சரி, வேறு ஏதாச்சும் கட்டினாலும் உதயம் தேட்டர் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அசோக் பில்லர். எப்பவுமே உதயன்றது மாறாதுங்க. இனிமே உதயம் தான் இது.